கூட்டமைப்பாளர் பாப்டாப் சார்பாக அரசு டாக்டர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான சம்பள உயர்வு ஆணை ஜிஓ 354 படி மறுபரிசீலனை 2017 செய்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் 293 ஜிஓ அலவன்ஸ் ஆணை முடிக்கின்ற பொழுது பிரைமரி ஹெல்த் டாக்டருக்கு 3000 ரூபாய் அலவன்ஸ் கொடுப்போம் என்று உறுதியளித்தார்கள். அதுவும் கொடுக்கப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் ஜிஓ 293 பிஜி ஸ்பெஷலிஸ்ட் படித்த மருத்துவர்களுக்கான இன்கிரிமெண்ட்ஸ் என்பதையும் ஒழுங்காக அனைத்து டாக்டர்களுக்கு கிடைக்கும் மாதிரி ஆணை வெளியிடப்படவில்லை. நான்காவதாக 1500 சாங்ஷன் போஸ்ட், அதாவது 500 பேராசிரியர்கள், 500க்கும் மேற்பட்ட இணை பேராசிரியர்கள், 500க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள், சீனியர் அசிஸ்டன்ட் போன்ற பதவிகள் எல்லாம் 354 ஜிஓ இருக்கின்ற பொழுதே 4D என்ற ஜிஓ மூலமாக குறைத்தார்கள். இது போன்ற 4 கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக வருகின்ற 5/3/2026 அன்று, அதாவது நாளை காலை 9 மணி அளவில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் பில்லர் அருகில் எங்களுடைய உறுப்பினர்கள் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருக்கின்றோம். கடந்த 2017 முதல் 2018 ஆரம்பித்து எங்களுடைய ஜனநாயக முறைப்படியான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்று 2019 எங்களுடைய கோரிக்கைக்காக சென்னை மருத்துவக் கல்லூரியில் சாகுமுறை உண்ணாவிரத பொழுது அன்றைய அந்த உண்ணாவிரத தளத்திற்கு இன்றைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது எங்களுடன் வந்து அமர்ந்து உங்களுடைய கோரிக்கை நியாயமானது, நீங்கள் உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள், உங்களுக்கான கோரிக்கையை எங்கள் அரசு வரும்போது செய்து கொடுப்போம் என்ற ஒரு உறுதி அளித்தார்கள். இந்த அரசு இப்பொழுது இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு பதவியேற்றதிலிருந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட முறையில் மாண்புமிகு தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களையும் மதிப்புக்குரிய முதன்மை கூடுதல் தலைமை செயலாளர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அவர்களையும் பல்வேறு நேரங்களில் நாங்கள் நேரடியாக சந்தித்து எங்களுடைய கோரிக்கையுடைய முக்கியத்துவத்தை எடுத்து கூறியிருக்கின்றோம். கடந்த 2021 இந்த எங்களுடைய ஜனநாயக ரீதியான போராட்டங்கள், அதாவது ஒரு நாள் அடையாள போராட்டம் போராட்டம், அது மாதிரி ஒயிட் போர்ட் ரேலி, அது போன்று பல்வேறு விதமான எங்களுடைய போராட்டங்களை மக்கள் பணி பாதிக்காமல் கோரிக்கையை அடைந்து பல்வேறு காலகட்டங்களில் எங்களுடைய கோரிக்கையை அதனுடைய நியாயத்தை அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். கடந்த 1ஆம் தேதி கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் பார்க்கும் பொழுது உங்கள் கோரிக்கை பரிசீலனை இருக்கின்றது, உங்களுக்கு பிறகு உங்களுக்கு கோரிக்கையில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அரசு டாக்டர்கள் மக்கள் பணியையும் அரசுடைய உறுதிமொழியும் ஒரு முக்கியமானதாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அமைதியாக எங்களுடைய கோரிக்கையை கேட்டுக்கொண்டிருந்தோம். இன்றைய சூழ்நிலை அனைத்து விதமான மக்களுக்கும், அதாவது அரசு ஊழியர்களுக்கும் துறைகளுக்கும் உள்ள குறைகளை கலைந்து அரசு தேவையான பணப்பலன்கள் அளித்திருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலை கொரோனா போன்ற காலகட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை, அரசு மருத்துவர்களை உயிரிழந்து எங்களுடைய பணியை ஒரு உயிரை துச்சமன வைத்து போராடிய 20,000 அரசு மருத்துவர்களுடைய கோரிக்கை மற்றும் வெறும் எண்ணிக்கை 20,000 தான் என்ற ஒரு எண்ணத்தில் இவர்களுடைய கோரிக்கையினால் எந்த ஓட்டு கிடைக்காதோ என்ற ஒரு பரிசீலனையில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இன்று வரை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு மருத்துவர்கள் நடுரோட்டில் என்று போராடுகின்ற சூழ்நிலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையுடைய முக்கியத்துவத்தை அரசுக்கு தெரியப்படுத்தும் விதமாக கடைசியாக எங்களுடைய உறுப்பினர்கள் நாளை சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலாவது அரசு எங்களை அழைத்து பேசி எங்களுடைய நீண்டகால கோரிக்கையை
கட்டாயம் நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய போராட்டத்தை தொடங்குகின்றோம். எங்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உடனடியாக தலையிட்டு மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் எங்களை அழைத்து எங்களுடைய கோரிக்கையை மாண்பு மக்கள் மதிப்புரிய மக்கள் தலைமை கூடுதல் செயலாளர் சுகாதாரம் மற்றும் குடும்பத்துறை அவர்கள் அழைத்து பேசி இதற்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி தந்து 2018 நிலுவையில் உள்ள இந்த 4 கோரிக்கைகளான ஜீவோ 354 மறுபரிசீலனை, குறைக்கப்பட்ட அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர் டாக்டர்ஸ்க்கான 3000 ரூபாய் ஆரம்ப சுகாதார அலவன்ஸ், மூன்றாவதாக குறைக்கப்பட்ட 1500 பதவிகளை மீண்டும் டிஎம்பியில் கொடுத்து ரீடிப்ளாய்மெண்ட் என்ற முறையினை மீண்டும் கையில் எடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும், நான்காவதாக எங்களுடைய நோயாளருடைய எண்ணிக்கைக்கேற்ப அதாவது பணியிடங்களை புதியதாக நியமிக்க வேண்டும் என்றும், புதிதாக நிறைய மருத்துவமனைகள் ஆரம்பித்திருக்கிறார்கள், ஆனால் புதிய பணியிடங்கள் தேவைக்கேற்ப உருவாக்காமல் ரீடிப்ளாய்மெண்ட் என்ற முறையில் மருத்துவர்களை இடமாற்றுவதை நாங்கள் உடனடியாக கைவிட வேண்டும் என்ற 4 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இந்த நேரத்தில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அரசு கட்டாயம் அழைப்பார் என்று நம்புகின்றோம். டாக்டர் பாலகிருஷ்ணன் ஒருங்கிணைப்பாளர், அரசு டாக்டர் சங்க கூட்டமைப்பு ஃபார்ம்லா. நாளை நடைபெறுகின்ற அரசு மருத்துவர்களுடைய இறுதிக்கட்ட போராட்டமானது சாகுமுறை உண்ணாவிரதமாக, அதாவது எப்படியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு மருத்துவர்கள் கடைசி வரை பட்டினி போராட்டத்தில் ஈடுபடுவதாக முடிவெடுத்துள்ளோம். இந்த உண்ணாவிரதமானது ஒரு நாள் தொடங்கி அப்படியே முடிக்கிறது என்ற எண்ணத்தில் இல்லை. தீர்வு கிடைக்கும் வரை ஒரே இடத்தில் உண்ணாநிலையிலிருந்து அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதாக முடிவு செய்திருக்கிறோம். எங்களுடைய அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்கத்தினுடைய கூட்டமைப்பு சார்பில் எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க? நாளை 5 மருத்துவர்கள் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபடுகிறார்கள். அந்த மருத்துவர்கள் அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு மருத்துவர்களை அழைத்திருக்கின்றோம். ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் நாளைக்கு அவர்களுக்கு ஆதரவாக அந்த முதல் நாள் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் பேஷண்ட்டுக்கு இந்த போராட்டமானது நாங்கள் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்திருக்கின்ற இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டமானது எந்த விதமான நோயாளிகளுக்கோ அல்லது அந்த பணிகளுக்கோ பாதிப்பு இல்லாமல் அறவழியில் நடத்தப்படும். அதற்காகத்தான் நாங்கள் எம்எம்சியில டவர் பிளாக்ல இல்லாம அந்த மருத்துவமனை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய அந்த எம்எம்சி டவர், அதாவது பில்லர் என்று சொல்வார்கள், பில்லர், அந்த ஆலமரத்தடியிலே அறவழியில் அரசு அழைத்து பேச வேண்டும். அதற்காகத்தான், அதாவது இன்னும் சுருங்க சொல்ல போனால் அனைவருக்கும், தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்ற, அப்பாவாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது ஏதோ ஒரு அப்பாவுக்கும் மகன்களுக்கும் இருக்கின்ற ஒரு சின்ன இது, அதாவது கோச்சிக்கிட்டு இருக்கோம், அழைத்து பேசுகிறார்கள் என்றால் இந்த பிரச்சனை சரியாகிவிடும். ஆகவே இதை அவங்க அழைத்து பேசி, ஏன்னா அரசு மருத்துவர்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள், உயிர்காக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்கிறார்கள். கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டு மக்களை எந்தவித இடர்பாடுமின்றி உயிரிழப்புகள் குறைவாக பதியப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அந்த அடிப்படையில் எங்களுடைய பணிகளை, அதாவது எங்களுடைய பணிகளை ஒரு ஜஸ்டிபிகேஷன் செய்து, அதாவது எங்களுடைய பணிகளை நல்ல வரையறை செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கவனத்தில் எடுத்து செல்வதற்கு அதிகாரிகள் மட்டத்தில் ஏதோ சிறு தடங்கள் இருப்பதாக நாங்கள் எண்ணுகிறோம். எங்களுடைய பணிகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் 8 கோடி மக்களுக்கு 20,000 வெறும் 20,000 மருத்துவர்கள் 8 கோடி மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர்களாக இருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் மருத்துவ பயனாளிகள், அதாவது நோயாளிகளுடைய எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. அப்ப 3 மடங்கு அதிகரித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 3 மடங்கு பணிகளை கூடுதலாக செய்கின்ற அரசு மருத்துவர்களுக்கு அவர்கள் கேட்ட, அதாவது 2009ஆம் ஆண்டு அன்றைய முதல்வராக இருந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் அரசு மருத்துவர்களுடைய குடும்பங்கள் மற்றும் அவருடைய ஊதியம் பதவி உயர்வை கருத்தில் கொண்டு ஒரு முத்தாய்ப்பான அரசாணை 354 வெளியிட்டிருக்கிறார்கள். அது கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் போராடி வருகிறோம். கடந்த காலத்தில் உள்ள அரசும் அதை நிறைவேற்றவில்லை. எங்களுடைய கடைசி வரை உங்களுக்கே தெரியும்,
நாங்கள் 6000 பேர் கொண்ட திரண்ட அந்த பேரணி சென்னை கோட்டை நோக்கி 2018ஆம் ஆண்டில் தொடங்கினோம். 6000 அரசு மருத்துவர்கள் போய் வெள்ளை ஐக்கியுடன், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பு சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனை டவர் ஒன்றில் கிட்டத்தட்ட 6 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் மற்றும் பணிப்புறம் கணிப்பு போராட்டம் நடத்தி இது பண்ணோம். ஆனால் முடிந்த வரைக்கும் எந்த அரசாக இருந்தாலும் எங்கள் போராட்டத்தை ஒடுக்கி இந்த அரசாணை 354 உயிர் கொடுக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாணையை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திருமகனார் தற்பொழுது முதலமைச்சராக இருக்கின்றார். அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய தந்தை, எங்களுடைய தந்தை என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்ற வலியுறுத்தி அவரே உறுதிமொழி அளித்திருக்கிறார். அதாவது கடந்த முறை நம்ம எம்எம்சியில் வரும்போது எம்எம்சி டவர் பிளாக்ல அவரே நாங்கள் உங்களுடைய புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற சொன்னாங்க. நாங்கள் இப்பவும் 40 முறைக்கு மேல பேசியாச்சு. சுமூகமான முறையில் பேச்சு நடந்தது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடந்த அமைச்சர் கூப்பிட்டு பேசாததுனால போராட்டம் நடத்தினோம். இந்த முறை அப்படி இல்லை, அழைத்து பேசுகிறார்கள், எல்லாம் செவி சாய்க்கிறார்கள், எல்லாம் பண்றாங்க. ஆனால் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் அதிகாரிகள் மட்டத்திலும் எங்களுடைய கோரிக்கையில் ஏதோ நியாயம் இல்லாத மூலம் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முனைகிறார்கள். அதை நாங்கள் முறியடிப்பதற்கு எல்லா ஜஸ்டிபிகேஷனையும் கொடுக்கிறதுக்கு அரசு மருத்துவர்கள் ரெடியாக இருக்கும். இது ஆரோக்கியமான போராட்டங்களும் ஆரோக்கியமான போராட்ட களத்தில் நாங்கள் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைப்பதற்கு எங்களுடைய கோரிக்கை சரியான கோரிக்கை அதை நிறைவேற்றுவதற்கு அரசு தயங்கக்கூடாது என்பதை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் அதுதான். அவர்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு இது ஒரு இறுதி பரீட்சையாக நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். கேள்வி பரீட்சையிலே அவர்கள் தேர்வு, அதாவது அவர்கள் தேர்வு எங்களுக்கு எடுக்கிறாங்க, எக்ஸாம் எடுக்கிறாங்க. நாங்கள் என்ன வேணாலும் நாங்கள் எடுத்துரைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். மீடியாக்களுக்கு முன்பாகவோ அல்லது விவாதங்களிலோ கூட அல்ல நேரடியாக எங்களை அழைத்து பேசும்போது கூட ஆரோக்கியமான இப்ப லாஸ்ட் வீக் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அரசுடைய நிதித்துறை செயலாளர்களை அழைத்து பேசியிருந்தார். அந்த நிதித்துறை செயலாளர் அவர்களுடைய கூட்டத்தில் கூட அனைத்து கோப்புகளையும் நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இதை அனலைஸ் பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் நான் கூப்பிடல. ஒரு நாளைக்கு, அதாவது இந்த வாரத்தில் மட்டும் 4 முறை சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களை சந்தித்து வந்திருக்கின்றோம். அதோட நாங்கள் அறவழி போராட்டம் மக்கள் பாதிப்பின்றி, நோயாளிகள் பாதிப்பின்றி நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறோம். இதற்கு ஊடகவியல் நண்பர்களும் எங்களுடைய கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு, அதாவது மிகவும் ஜெனியூனா, அதாவது நாகரிகமான முறையில் அரசு மருத்துவர்கள் இந்த அரசை நம்பியிருக்கிறார்கள், அவர்களை கைவிடாதீர்கள் என்ற ஒரு செய்தியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. நன்றி.